வெல்கம் டு சமையல் டிலேட். இன்னைக்கு நம்ம சமையல் டிலேட் சேனலில் பாஸ்மதி ரைஸ் வச்சு எப்படி குஸ்கா செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த குஸ்காவுக்கு சைடிஷாக காலிஃப்ளவர் சில்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு குஸ்கா செய்கிறதுக்கு 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், இது கூடவே அரைக்கிறதுக்காக பட்டை, ஏலக்காய், கிராம்பு இது எல்லாமே ஒன்றா சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இதுக்கப்புறம் குஸ்கா தாளிக்கிறதுக்காக 300 மில்லி அளவுக்கு நல்லெண்ணெய், அப்படி இல்லைன்னா சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெய் நல்லாவே சூடாகட்டும். இதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்காக பட்டை, கிராம்பு, சோம்பெல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பார்க்குறது 2 கிலோவுக்கான குஸ்காவோடைய அளவு பார்த்துட்ருக்கோம். இந்த பட்டை வகையெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த பெரிய வெங்காயத்தோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 300 கிராம் எடுத்துக்கோங்க 2 கிலோவுக்கான அரிசிக்கு. அப்படி 1 கிலோ நீங்கள் சமைக்கிறதா இருந்தால் 150 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்பூனில் 4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. 1 கிலோ அரிசினா 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 2 கிலோ அரிசிக்காக 4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இந்த இஞ்சி பூண்டு வதக்கும் போது 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்படி நீங்கள் உப்பு சேர்த்து வதக்கும் போது பாத்திரத்தில் அடி பிடிக்காமல் இருக்கும். இஞ்சி பூண்டு சேர்த்ததுமே பாத்திரத்தில் அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரி வதக்கி விட்டு பாருங்கள். இது கூடவே அரைச்சி வச்சிருக்க வெங்காயம், ஏலக்காய், பட்டை, கிராம்பெல்லாம் சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 4 தக்காளி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 4 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இஞ்சி பூண்டோட அளவு பார்த்துடலாம். 100 கிராம் பூண்டுனா 100 கிராம் அளவுக்கு இஞ்சி எடுத்துட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்ததாக குஸ்காவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் அதே ஸ்பூனில் 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூடுதலாகவோ குறைச்சோ வச்சுக்கோங்க. தனி மிளகாய் தூள், மல்லித்தூள்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. குஸ்காவுக்கு சேர்த்துருக்க மசாலாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் புதினா இலை சேர்த்துக்கோங்க. நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் குஸ்கா நல்லா மணமாக இருக்கும். சேர்த்துருக்க புதினா நல்லா வதங்கி வரட்டும். இதுக்கப்புறமா தயிர் சேர்த்துக்கோங்க. 150 மில்லி அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. 2 கிலோ அரிசினால 150 மில்லி அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காவோடைய அளவு சொல்லிடுறேன். ஏலக்காய் 10 ஏலக்காய்னா பட்டை ஒரு 10 எடுத்துக்கோங்க. அது கூடயே கிராம்பு ஒரு 10 அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு வெங்காயத்தோட அரைச்சிக்கோங்க. இப்போ குஸ்காவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கிறதுனால கரெக்டாக பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் குஸ்காவுக்கு அளந்து வச்சுருக்க தண்ணியை சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம செய்கிறது பாஸ்மதி ரைஸில் குஸ்கா எப்படி செய்கிறதுனா பார்த்துட்ருக்கோம். பாஸ்மதி ரைஸு நீங்கள் எந்த உலக்கில் எடுக்கிறீங்களோ அந்த உலக்கில் 1 உலக்கு அரிசினா 1/4 அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அது கரெக்டான அளவு. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் உப்பு உரப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ நல்லா மலமலன்னு கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் அரிசியை சேர்த்துக்கோங்க. பாஸ்மதி ரைஸ் எப்போதுமே 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருங்க கழுவிட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்திங்கன்னா தான் பாஸ்மதி ரைஸ் உங்களுக்கு உடையாமல் கிடைக்கும். தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு அரிசியை சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஓரமாக கரண்டி விட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ இந்த குஸ்காவில் நல்லாவே தண்ணி வற்றி வந்துருச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் மூடி போட்டுட்டு ஸ்டவ்வை நல்லாவே குறைச்சி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். எல்லா தண்ணியுமே நல்லா வத்திருச்சு. இந்த பாஸ்மதி ரைஸில் நீங்கள் குஸ்கா, பிரியாணின்னு எது செஞ்சாலுமே அப்படியே கரண்டியை நடுவில் விட்டு கிண்டாதீங்க. ஓரங்களில் விட்டு இந்த மாதிரி நீங்கள் எடுத்து விடணும். அப்போ தான் இந்த பாஸ்மதி ரைஸ் உடையா பார்க்குறதுக்கு அழகாகவே இருக்கும். இதுக்கப்புறம் 2 எலுமிச்சம்பழத்தோட சாறை விட்டுக்கோங்க. 2 கிலோ அரிசினால 2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. 1 கிலோ அரிசினா 1 பழம் புழிஞ்சிங்கன்னா போதும். இந்த லெமன் சாறை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கோங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு டேஸ்ட்டுக்காக வேணும்னா நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பும் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி, முந்திரி பருப்பெல்லாம் சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு அப்படியே 5 நிமிஷம் குறைஞ்ச தீயிலே வச்சுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை திறந்துட்டு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக குஸ்கா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். எவ்வளோ உதிரி உதிரியாக பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது பாருங்கள். பாஸ்மதி ரைஸில் குலையாமல் உதிரி உதிரியாக எப்படி குஸ்கா செய்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக அந்த குஸ்காவை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் மூடி போட்டுட்டு வச்சுருங்க. ரொம்பவே சூப்பராக குஸ்கா ரெடி ஆயிடுச்சு. இந்த குஸ்காவுக்கு ஒரு சைடிஷாக காலிஃப்ளவர் சில்லி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு முழு காலிஃப்ளவர் எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த காலிஃப்ளவரில் 2 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே தண்ணி நல்லா சுட வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இந்த சுட வச்ச தண்ணியை சேர்த்துட்டு காலிஃப்ளவரை நல்லா கலந்து விட்டுருங்க. இதுக்கப்புறம் மூடி போட்டுட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க.
இந்த மாதிரி நீங்கள் காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணி தண்ணி எதுவுமே இல்லாமல் வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த காலிஃப்ளவர் பொரிச்சு எடுக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் மசால் பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 5 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரி மசாலா தூள், கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் காலிஃப்ளவருக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தில் பாதி சேர்த்துக்கோங்க. முழு பழம் சேர்த்திங்கன்னா ரொம்ப புளிப்பாக இருக்கும், அதனால பாதி பழம் சேர்த்துக்கோங்க. இந்த எலுமிச்சம்பழம் நல்லா புளிஞ்சு விட்டுட்டு கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மசால் பொடியெல்லாம் ஒன்றும் மிக்ஸ் ஆகட்டும். இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. எடுத்ததும் தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க. இப்போ நான் கலந்துட்டு காட்டுறேன் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு இந்த மசாலா கெட்டியாக இருந்தால் தான் காலிஃப்ளவரில் ஒட்டும். அப்போ தான் இந்த மசாலா எல்லாம் எண்ணெயில் உதிராமல் ரொம்பவே அழகாக வரும். இப்போ காலிஃப்ளவர் சில்லிக்காக மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் தண்ணியிலேருந்து நல்லா வடிகட்டிட்டு எடுத்த காலிஃப்ளவரை சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி தண்ணியோடு சேர்த்திங்கன்னா இந்த மசாலாலாம் ரொம்ப தண்ணியாக போயிடும். அப்போ காலிஃப்ளவரில் ஒட்டாது. நல்லா இந்த காலிஃப்ளவரை கலந்து கொடுத்துருங்க. இந்த மாவு மசாலா எல்லாம் நல்லா ஒட்டட்டும். இது அப்படியே நீங்கள் உடனே பொரிச்சு எடுத்துடலாம், ஊற வைக்கலாம் வேண்டாம். உதிராமல் ரொம்பவே சூப்பராக வரும் இந்த காலிஃப்ளவர் சில்லி. இதுக்கப்புறம் இந்த காலிஃப்ளவரை பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இதுக்கப்புறம் இந்த காலிஃப்ளவரை ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியமாகவே வச்சுக்கோங்க, ரொம்பவும் குறைச்சி வைக்கக்கூடாது. அதிகமாக வச்சுக்கிட்டிங்கனாலும் வெளியே சீக்கிரமே வெந்துடும், உள்ளே காலிஃப்ளவர் வேகாது. காலிஃப்ளவரை எண்ணெயில் சேர்த்ததுமே நீங்கள் உடனே கரண்டியை போட்டு கலந்து கொடுக்காம ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் கலந்து கொடுங்க. இப்போ பாருங்கள், காலிஃப்ளவர் சில்லியிலேருந்து மாவு எதுவுமே உதிராமல் ரொம்பவே சூப்பராக காலிஃப்ளவர் சில்லி ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து காலிஃப்ளவரை எடுத்துருங்க. இப்போ பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்பவே சூப்பராக காலிஃப்ளவர் சில்லியும் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். ரொம்பவே ஈஸியாக எப்படி பாஸ்மதி ரைஸில் குழையாமல் குஸ்கா செய்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். இது கூடவே காலிஃப்ளவர் சில்லியும் மசாலா உதிராமல் நல்லாவே மொறு மொறுன்னு ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சமையல் டெய்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.